அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 10 ரெமெடிஸ் ஃபார் ஆன்சைட்டி. ஸோ பதற்றத்துக்கான மலர் மருந்துகள்லேயே டாப் 10 மலர் மருந்துகள். அதாவது இந்த டாப் 10 அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சைட்டிக்கு ஒரு மலர் மருந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10க்குள்ளேயே உங்களுக்கு மேக்ஸிமம் 90% அமைஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. அதனால நான் பதிவேற்றம் பண்ணக்கூடிய நிறைய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணவும் செய்கிறீங்க. அதனால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல பதட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா எதற்காக இந்த மலர் மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் எனக்கு பதட்டமாக இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் உண்மையாகவே எது பதட்டம் அப்படிங்கிறது இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு அப்போ இதுதான் பதட்டம்ங்கிறதா, அப்போ பதட்டத்தால் தான் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான முழு தீர்வும் இந்த வீடியோவோட இடையிலையும் எண்ட்லேயுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், பதட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அதை நம்ம எப்படியெல்லாம் சைக்கலாஜிக்கலாக உணர்வோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உளவியல் ரீதியாக நமக்கு என்ன மாதிரி அதை நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்போ பார்த்தாலுமே நம்ம ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டுட்டோம், ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோங்கிற உணர்வு தொடர்ந்து இருக்கிறது, அந்த உணர்வோடையே தொடர்ந்து பயணிக்கிறது. அதே மாதிரி நம்ம எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப லேக்கிங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதோ மறந்த மாதிரியோ இல்லை நம்ம எதையோ மறந்துட்டோமோ இல்லை எதையோ ஒரு விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ணாமல் வச்சிட்டு இருக்கோங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நமக்கு அந்த ஸ்கூல் டேஸில் ஹோம்ஒர்க் முடிக்காமல் போனோம்னா எப்போ கேட்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும், நம்ம முடிக்கலன்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய லேடிஸ் நம்மளுடைய செஷனில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே எப்படின்னா ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாமல் ஒரு இக்கட்டில் மாட்டின மாதிரியே ஃபீல் பண்ணுறது, ஒரு அச்ச உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியாமல் எல்லா சுச்சுவேஷன் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அது பீஸ்ஃபுல்லாக அது பாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் அவங்கள உட்கார வச்சா கூட அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலுமே ஒரு பரபரப்பாக இருக்கிற மாதிரியே தோணும். சுற்றி இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட சூழலும் சரி அமைதியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த அமைதியை உணர முடியாது. எப்பயுமே இவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு ஒரு அச்ச உணர்வு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நான் சிங்க்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லும்ல, அது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு திடீர்னு தனக்குள்ள ஒரு பயம் ஏற்படுறது. அந்த பயத்துக்கு சில நேரம் காரணம் சொல்ல தெரியும், பல நேரம் காரணம் சொல்ல தெரியாது. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னே தெரியாமல் ஒரு சூழலும் இருக்கும். அது மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ண போக அது ஒரு ரிப்பீட்டடாக அந்த வேலை செய்கிற மாதிரி தோணுனா கூட அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் வந்துடும். நம்ம திருப்பியும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஒரு வார்த்தையை திருப்பி ஒரு தடவைக்கு மேலே ஒரு தடவை அடுத்த டைம் ரிப்பீட் பண்ணாலே அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிடும். ஏன் சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் ஆவாங்க. அதே மாதிரி எப்பயுமே தன்னை தன்னை குறைவாக மதிப்பிடுறது, அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறதையும் நமக்குள்ளே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே பதற்றத்திற்கான ஒரு வெளிப்பாடு தான். இதை விட இன்னும் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு சூழலில் நிறைய இந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங்கில் போகிறது அப்படின்னாலே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இது எல்லாமே சைக்கலாஜிக்கலாக நம்ம பதட்டமாக இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய இஷ்யூஸ். இதுக்கு போக நம்மளை உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக நம்ம எப்படியெல்லாம் உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்வாக இருக்கிறது, படபடப்பாக இருக்கிறது, ஹார்ட் பால்பிட்டேஷன், திடீர்னு என் ஹார்ட் பீட் ஆகிறது எனக்கே கேட்குது அப்படின்னு சொல்கிறதாகட்டும், தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அப்புறம் காலையில் எந்திக்கும் போது அங்கங்கே மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, அந்த மசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறதுன்னு சொல்லுவோம். ஏதாவது பர்டிகுலர் இடம் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அதிகமான சதைப்பற்று இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப டைட்டான மாதிரியோ இல்லை தொடர்ந்து அதில் ஒரு வலி ஏற்படுற மாதிரியோ அவங்களுக்கு ஃபீல் ஆகும். தனக்குள்ள ஏதோ ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே நடுங்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் வேர்க்கும், திடீர்னு ஒரு வேர்வை இருக்கும்.
இது எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த படபடப்பு வந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த வேர்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதையும் பார்க்க முடியும். இந்த வியர்த்தல்ங்கிறது வந்து உள்ளங்கையில, உள்ளங்கால்ல எப்பயுமே சில பேருக்கு அந்த வியர்வை இருக்கும். சில பேருக்கு வந்து திடீர்னு என்னன்னே தெரியல. எனக்கு வந்து ஹார்ட் பால்பிட்டேஷன் ஆன உடனேவே வியர்க்க தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியர்வை அப்படிங்கிறதும் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். எப்பயுமே வந்து வயிற்றளவுல வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதாவது ரொம்ப அசௌகரியமா உணருது. பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, இல்ல வந்து ரொம்ப ஹெவியா சாப்பிட்டாலும் சரி, அ ரொம்ப மிதமான சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி, அத டைஜஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. இத்துணூண்டு தான் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு அவ்ளோ ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸ்டமக் பிளாட்டிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றதாகட்டும். எப்ப பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு மாத்தி மாத்தி உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்றது. மூச்சு விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆழமான மூச்சே கிடைக்காது. ரொம்ப ஷார்ட் பர்த்தா ஒரு சின்ன மூச்சு இழுக்கிறது. ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஜாஸ்தியா மூச்சு இரைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி குட்டியா அவங்களோட மூச்சியானது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா போய் போய் வர மாதிரி இருக்கும். அந்த அப்படியே லங் வரைக்கும் ஃபுல் மூச்சு எடுக்கிறது அப்படிங்கிறதே அவங்க ரொம்ப டீப்பா கான்சன்ட்ரேட் பண்ணாதான் அப்படி இழுக்க முடியும். சாதாரணமா வாட்ச் பண்ணி பார்க்கும்போது, அதிகமா மூச்சு இரைச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உடம்புல அங்கங்க குத்துற மாதிரியே எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எங்க வேணா இருக்கலாம். உடம்புல எந்தாவது ஒரு இடத்துல வந்து குத்தி குத்தி வலிக்கிற மாரி, அது ப்ரிக்கிங் சென்சேஷனோட ஒரு வலி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிறது அதிகமா காணப்படும். ஒரு நல்ல ஒரு தூக்கமின்மை அப்படிங்கும்போது, அ நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு தூக்கம் இல்லாம, தூங்கும்போதே இடையில முழிச்சுக்கிறது, இல்லன்னா ரொம்ப நேரம் தூங்காம இருந்து ரொம்ப லேட் நைட்க்கு அப்புறம் தூக்கம் வருது, விடிய காலையில தூங்குறது, இல்ல அப்படின்னா பகல்ல வந்து கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அந்த மாரி ப்ராப்பர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டு அந்த ஒரு 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறதே சுத்தமா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பதற்றத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உடலாலயும், மனதளவுலயும் நாம வெளிப்படுத்துற விஷயங்களா இருக்கும். ஸோ இப்ப இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அதுல 2, 3 சிம்ப்டம்ஸ் எனக்கு ஒத்து போகுது. ஒருவேளை அப்ப எனக்கு பதட்டம், ஆங்சைட்டி டிஸார்டர் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டாம். இதுக்காகவே டாப் 10 ரெமெடிஸ் வந்து நமக்கு கையில இருக்குது. ஃப்ளவர் ரெமெடில. ஸோ உங்களுக்கு நான் ஃப்ளவர் ரெமெடில சஜெஸ்ட் பண்ண போறது, ஆஸ்பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து நமக்கு இருக்கு. மிமிலஸ், செஸ்னட் பட், ராக் ரோஸ், ஒயிட் செஸ்னட், கிராப் ஆப்பிள், அக்ரிமோனி, ஷெரிப்ளம், லார்ச், எல்ம். இந்த டாப் 10 ஃப்ளவர் ரெமெடி வந்து ஆன்சைட்டியில் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த 10 மலர் மருந்துகளை சுற்றி உங்களுக்கு 90% உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இதுக்குள்ளேயே அமைஞ்சிரும். அடுத்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு மலர் மருந்துகளும் உங்களுக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரீட் பண்ணுறதுல எவ்வளோ உறுதுணையாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 5 ஃப்ளவர் ரெமெடி, அடுத்து ஒரு 5 ஃப்ளவர் ரெமெடின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ரெமெடிஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பயம் பதட்டம் வரும்போது அந்த பதட்டம் வரும்பொழுது நம்ம என்ன மலர் மருந்து எடுக்கணும், நம்மளோட பயத்தோட கூடிய பதட்டமா இருக்குதா, இல்லை வேற ஏதேனும் இதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆலோசிச்சு இந்த மலர் மருந்துகள்ல இருந்தே உங்களுக்கு தேவையான மலர் மருந்துகளை நாம சூஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் இதோட கண்டினியூட்டியான நம்ம வந்து ஆஸ்பென், மிமிலஸ், செஸ்னட் பட், ராக் ரோஸ் அண்ட் ஒயிட் செஸ்னட் பயம் பதட்டத்துக்கு எப்படி இந்த மலர் மருந்துகள்ல இருந்து நம்ம ஒரு மலர் மருந்தோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட மலர் மருந்துகளையோ நம்ம தேர்வு செய்யறதுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.